புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் கன்னியர்கள் அனைவருக்கும், என்னுடைய லாசா உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லாசாவில் சேர்ந்து 2018 லாசாவில் சேர்ந்தேன். சேர்வதற்கு காரணம் காலம் சென்ற அருள் சகோதரி அல்போன்சா அவர்களுடைய வற்புறுத்தல் தான். ஆனால் என்ன பண்ணி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சிறை பணி செய்து கொண்டிருந்தேன். அதனால் நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு சிறை பணி செய்ய தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும் சிஸ்டர், எனக்கு இதுக்கெல்லாம் வர முடியாது, நான் வரலன்னு. இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் மீட்டிங் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கலந்துக்கிட்டா போதும்னு சொன்னாங்க. அவங்களுடைய கண்டிப்பில் தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னைக்கு நான் ஏற்கனவே சோஷியல் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரன்னவே ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் தெருவில் இருக்க பிள்ளைங்க, ஸ்லம்மில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஃபார்மல் கிளாஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். சலேஷியன் அன்பு இல்லத்தில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த ஈடுபாடு இங்கே வந்த பிறகும் இந்த சபை நிறுவனர் கார்லே ஜூலியோவுடைய அதே பணியை இவர்களும் செய்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு யார் இந்த பணியை தொடங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. டான் போஸ்கோ தான் தொடங்கியிருக்காருன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு சகோதரிகள் சொன்னாங்க, இல்லை கார்லோ ஜூலியா தான் அந்த செலக்ஷன் ஃபாதர் டான் போஸ்கோக்கும் அந்த காலங்களில் அந்த லத்தீனில் இத்தாலியில் அந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட இழப்புகளின் போது அவங்களுக்கு தான் உதவி செய்ததும் இந்த கார்லோ ஜூலியா தான் சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறமா தெரிஞ்சோ தெரியாம ஏற்கனவே நம்ம இந்த தேவ பராமரிப்பு சபையின் ஒரு அங்கத்தினராக தான் நம்ம இருந்திருக்கோம் சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். எங்க அப்பாவுடைய ஆசை என்னன்னா, எங்க வீட்டில் 4 பெண்கள், யாரையாவது ஒருத்தங்களையாவது சிஸ்டராக அனுப்பணும், 4 பேர் போனாலும் சந்தோஷம்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் யாருக்குமே அந்த தேவ அழைத்தல் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே இந்த அன்னாள் தேவ பராமரிப்பு சபையின் உடன் உழைப்பாளியாக சேர்றது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கள் அப்பாவுடைய ஆசையை ஏதோ ஒரு பாதியை நான் நிறைவேற்றினது போல் ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. நான் பரவாயில்லை, எங்கள் அப்பா இறந்தாலும் எங்கள் அப்பாவோட அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் சிஸ்டராக இருந்து அவங்களுக்கு பணி செய்ய முடியலைனாலும் ஏதோ வருமானத்துக்காக வேண்டி நான் சோஷியல் ஒர்க் பண்ண போனாலும் ஆனால் நான் முழு மனதோடு தான் அங்கே எல்லாம் வேலை செய்வேன். சோஷியல் ஒர்க்கு இந்த டைமுக்கு தான் போன இப்படி தான் வரணும்லாம் கிடையாது. சில்ட்ரன்ஸ் கூட வேலை செய்தாலும், பேரண்ட்ஸ் கூட வேலை செய்தாலும், யூத் பிள்ளைங்க கூட வேலை செய்தாலும் முழு மனசோட என்னால் என்னுடைய உடல் உள்ள உழைப்பை எவ்வளோக்கு நான் கொடுக்க முடியும்னு இல்லை, அவளோட ஈடுபாடோட டைம் பார்க்க மாட்டேன், பொருள் பார்க்க மாட்டேன், நேரம் பார்க்க மாட்டேன், அப்படியே அவங்க கூட இணைஞ்சு வேலை செய்துட்டே இருப்பேன். அந்த ஒரு சூழ்நிலை திருப்பி எனக்கு கிடைச்சதோ இன்னொரு வாய்ப்பாட்டு நான் நினச்சேன். ஏன்னாக்கி நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், வேலைக்கு போனால் நான் சம்பாதிக்கிற காசு பஸ் பேருக்கு தான் ஆகும், நம்மளால் நடக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடக்காமையே கடைசியில் பக்கத்திலே எனக்கு கடவுள் அந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு இந்த லாசா மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுறேன். தேவ பராமரிப்பு சபையின் லாசாவின் அங்கத்தினராக இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.